வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய அத்தனை கேள்விகளும் 0444469444 நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ தினமும் நம்ம ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிசிஓஎஸை பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அண்ட் பிசிஓஎஸ் அப்படிங்கிறது என்ன, பிசிஓடி அப்படிங்கிறது என்ன? ஸோ ரெண்டும் வேற வேறையா இல்லை ஒரே டிசீஸ்க்கு தான் வந்து நம்ம ரெண்டு பேர்கள் வச்சிருக்கோமா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, பிசிஓஎஸ் அப்படிங்கிறதும் பிசிஓடிங்கிறதும் ஒன்று தான். பட் பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஒரு டிசீஸ்ங்கிற லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போது அதோட இந்த நோயில் வரக்கூடிய சிம்டம்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் அது வந்து சிண்ட்ரோமாக வச்சுருக்காங்க. பட் ரெண்டு விஷயமே ஒன்று தான். பட் இன்றைக்கி வந்து நம்ம பிசிஓஎஸ் தான் நம்ம சொல்கிறோம் இப்போது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ போன வாரம் நம்ம அந்த பிசிஓஎஸ்ல வந்து என்ன மாதிரியான அது என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம சொன்னோம். பட் இன்னைக்கு வந்து அதில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஸோ சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், உணவில் எதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும், ஸோ எக்ஸசைஸ் இல்லை யோகா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும், சிகிச்சை முறைகளை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ அதுக்கான அது என்னென்ன விளைவுகள் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கான அறிகுறிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னால பிசிஓடி அப்படிங்கிறத பிசிஓஎஸ் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம், சிண்ட்ரோம்ங்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கான டயட் என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் காலர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். அண்ட் காலர் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஸோ இதுக்கு டயட் என்ன மாதிரி எடுத்துக்கணும்? முக்கியமாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமில் வந்து நம்மளுடைய சினைப்பையை சுற்றி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். ஸோ இந்த நீர்க்கட்டிகளால் முக்கியமான விஷயம் என்ன வரும் அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி வந்து 3 விஷயம் முக்கியமாக வரும். அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸில் வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ஸோ சரியாக வந்து அவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் ஒரு 28 நாளைக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் வந்து சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 40 நாள் 50 நாள், ஸோ அந்த மாதிரி தள்ளி போகும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால்தான் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை வரும்பொழுதே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதோட சேர்ந்து பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு தொடை பகுதியில் நிறைய பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து 3வது விஷயமா என்னென்னா, உடலில் வந்து ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலையில் வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக வந்து முன்பகுதியில் நெற்றி பகுதியில் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். தலையில் இருக்க முடி வந்து ரொம்ப தின்னாகும். அது கூட வந்து முகத்தில் வந்து முடி வளர்ச்சி இருக்கும். அதாவது மேல் உதட்டு பகுதியிலையும் கீழ்த்தாடை பகுதியிலையும் ஆண்களை போல கொஞ்சம் வந்து முடி வளர்ச்சி ஆரம்பிக்கும். முக்கியமான பிரச்சனை என்னென்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுவும் இந்த பிம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மூக்குக்கு கீழே வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த ஸ்கின் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆயிலியாகவும் அது கூட வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 3 விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி இந்த பிசிஓடி நோய் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். அம்மா டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அந்தமான்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான். சொல்லுங்க, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 45 ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர்? எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் டாக்டர்கிட்ட போனது, அப்படியே ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க கொஞ்சம் சிக்னஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிருக்கு மேடம். அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா என்ன? ஓகே, பீரியட்ஸ் உங்களுக்கு இடையில ஆகலை, அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதாம்மா? ஆயிடுச்சு மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? இப்போ 44 முடிஞ்சு 45 ஆகுது. எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேரு? அந்தமான்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஓகே,
ஸோ அவங்களுக்கு வந்து 44 வயசு ஆகுது. ஆனால் வந்து பீரியட்ஸ் வந்து இடையில வராமல் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்த பிறகு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட அவங்களுக்கு இன்னும் சில சிம்டம்ஸும் இருந்திருக்கும். அதாவது இந்த பீரியட்ஸ் வராத போது அவங்களுக்கு வந்து உடல் பருமன் கொஞ்சம் வந்திருக்கும். அதே மாதிரி மார்பு பகுதியில் வந்து கொஞ்சம் கனமாக, அதாவது ஒரு டெண்டர்னஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸும் இருந்திருக்கும். ஸோ இந்த தூக்கம் வராதது அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருந்து அது கூட அந்த பீரியட்ஸ் அதாவது வராமல் இருந்திருக்கும். ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் அவங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாகிறது தான். ஸோ அந்த மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையோட உள்வரிச்சவுன்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியம். ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாக திக்காகும். ஸோ அந்த திக்காச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு பீரியட்ஸ் வராது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆகும் பொழுது அதிகமான அளவு உதிரப்போக்கு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆகுமா. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை முதல்ல வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா வந்து சாப்பாட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வச்ச சூடான உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். பால் சார்ந்த பொருட்களில் வந்து மோர் தவிர மற்ற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இருக்கும். வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகப்படுத்தும். இதாவது முக்கியமாக இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்த்துட்டு பச்சை கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்மளுடைய மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேப்சூல் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா 2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, எஸ்பெஷலி வந்து இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியை முதல்ல சரி பண்ணும். ஏன்னா இந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங் அதிகமாகும் போது நாளடைவில் உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள், தொடர்ந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அதுவே வந்து கேன்சர் நோயாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் உணவு முறையிலையும் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். அது கூட வந்து மருந்துகளும் எடுத்துக்கோங்கம்மா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து டாக்டர் சொன்னமான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான பிரச்சனை சீக்கிரமாகவே தீர்ந்துரும். அண்ட் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பங்கஜம். ஓகே, யாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு சொல்லுங்க, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 34. ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு ரைட் சைடுல வயிற்றுல கத்தி மாதிரிக்கு 2 குழந்தை சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. சரிங்கம்மா. அதனால இப்போ டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணா அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து சிசேரியன் நேரா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சைடு குடல் இதாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது லைட்டா அப்பப்போ வழியாகிற மாதிரி தோணுதுங்க. அதனால ஏதாவது தொந்தரவு இல்லை, ஆப்ரேஷன் பண்ண பார்க்கலாம், ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. பீரியட் ஆனா ஒரு நாள் மட்டும்தான் ஆகுதுங்க. அது ரொம்ப நல்லா போறது இல்லை, ஃப்ரீயா. உங்களுக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவு பாத்தீங்களாமா? அதெல்லாம் பாக்கலீங்க மேடம். சரிங்க. ஏன்னா முதல்ல வந்து ஒரு நாள் தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ரத்த சோகை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுமா. ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக ஆகாது, அதாவது ஒரு நாள் தான் ஆகும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் வந்து நீங்கள் புளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அதே மாதிரி இரும்புச்சத்துள்ள முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தேன்னா ஆட்டு ஈரல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டிலேயே நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த 2 தடவை வந்து சிசேரியன் பண்ணிருக்கிறது வந்து உங்களுக்கு குடல் இறக்க மாதிரி இருக்குதா இல்ல வேற? அப்படிதான் சொன்னாங்க மேடம் டாக்டர். அப்படியே குடல் இறக்கம், உடம்பு எனக்கு கொஞ்சம் உடம்புங்க மேடம், அதனால உங்களுக்கு குடல் இறக்க ஒரு சைடா போயிருச்சு, சென்டர்ல தான் தையல் போட்டிருக்காங்க நேரா, அதுக்காக அப்படி சொல்றாங்க டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. ஏன்னா அதோட சைஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக வந்து நம்ம சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் போடுற இடத்துல வந்து சிலருக்கு வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள், முக்கியமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு மட்டும் வரும். ஃபேட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. வெயிட் நீங்கள் அதிகமாக தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறுறது அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். உடல் பருமன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி பார்க்கணுமா. முதல் விஷயம் வந்து இதை அதாவது இந்த சைஸ் அதிகமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது கூட வந்து நம்மளுடைய மருத்துவமனையிலும் சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் வந்து இதை அதிகமாகாமல் தவிர்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் வெயிட் தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது,
அது கூட வந்து நீங்கள் சாப்பாட்லேயும் வந்துட்டு அதாவது செரிக்கிறதுக்கு கஷ்டமான உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்கம்மா. இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். அது கூட சில சிகிச்சை முறைகளும் இருக்குது, நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இந்த சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே அதிகமாகாமல் பார்த்துக்கலாமா. டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க ஸ்ரீ ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து பிசிஓஎஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து காலர் இருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாலாங்க. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்கம்மா? எனக்கு தான் மேம் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 42 வயசாகுது மேம். என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா டாக்டர்? எனக்கு இடையில வந்து நான் வந்து பிரஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணினேன். எனக்கு வந்து மார்பகம் ரொம்ப பெருசா இருந்தது. பட் நான் லைட்டா போலியோ வேற. எனக்கு பையன் பால் குடிக்கல. அந்த பிம்பிள்ஸ் இல்லாதனால எனக்கு பால் பூரா இதா வேஸ்ட் பண்ணி, ஆனா கொஞ்சம் நடக்கையில வைக்கல மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அது வெயிட்னால அந்த இதை வந்து நான் கொழுப்பு எடுத்து ஆப்ரேஷன் பண்ணினேன். ஆனா அதுல இருந்து என்னன்னு தெரியல, மாதவிடாய் வந்து சரியாவே வரமாட்டேங்குது. கால்லாம் பயங்கரமா வீங்கி இருக்கு. அதனால ரொம்ப மாதவிடாய் வர்றதுனால ரொம்ப உடம்பு டயர்ட்னஸ் ஆகுது. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க இதுக்கு பார்க்க வரணும்னு தான் இருக்கேன். இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பாமா டாக்டர் உங்களுக்கான தீர்வு சொல்வாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாதவிடாய் உங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிறது கூட உடல் பருமன் ஏதாவது இருக்காமா? ஆமா மேடம், நான் உடல் பருமன், சிசேரியனு, குழந்தை பிறந்ததுல வயிறுக்கும் அந்த இது எதுவுமே அம்மா இது பண்ணல. ஆனா 40 வயசுலயே அம்மா மாதவிடாய் நின்னுரும் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா பயங்கரமா டயர்ட்னஸ் ஆகுது. தூக்கமா தான் வருது. தூங்குனா கொஞ்ச நேரத்திலே தூங்கணும் போலதான் இருக்கு. மாதவிடாய் வர்றதே ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்குது. ஆபரேஷன் பண்ணதுல இருந்து எனக்கு அதுக்கப்புறத்துல இருந்து மாதவிடாய் சரியாவே வரமாட்டுக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ரத்த பரிசோதனை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆனா ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அந்த தமிழ் மருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேத்தம்பழம் போட்டு அந்த மாதிரி ஜூஸ் அந்த ஐட்டம் தான் சாப்பிடுறேன். டேப்லெட்னு எதுவும் எடுத்துக்கிறதுல ஹீமோகுளோபினுக்குமே. ஓகே மாலா, உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சர்ஜரி பண்ணினீங்க, அதை தொடர்ந்து வந்து சிசேரியன் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வந்து நிறைய வந்து ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ரத்த சோகைனாலையும் உங்களுக்கு பீரியட் சரியாக வராமல் இருக்கும். ரெண்டாவது விஷயம், உடல் பருமனும் இருக்கிறதுனால வந்து நம்ம சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை ஸ்கேன் பரிசோதனை மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தொடர்ந்து உங்களுக்கு வெயிட் போட்டுகிட்டே இருக்கும், பீரியட்ஸும் சரியாகாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுத்தாலே போதுமா உங்களுக்கு உடல் பருமனும் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியும் சரியாயிடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து ரத்த சோகைக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அத்திப்பழம், அது பேரிச்சம்பழம், தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. பட் ஒரு தடவை பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதத்தில் கொஞ்சம் நார்மல் ஆயிருமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்கேன் மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். டாக்டர் சொன்ன மாதிரி கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கிட்டாலே வந்து இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? செல்விமா. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? செங்கல்பட்டு. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான்பா. சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 41 வயசு ஆகுது. என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா டாக்டர் கிட்ட? எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 நாள் 3 நாள் தான் போவோம், அதோட இதுவாயிடும்பா. ஓவரா அதிகமா போகுதுமா. 10 ஆன தேதியில இருந்து 4 நாள் படமாடுதுமா. 5ஆம் நாள்ல இருந்து 10 நாள் 15 நாள் தொடர்ந்து பட்டுட்டே இருக்கு. நிறைய போயிட்டே இருக்கு. சரிங்க செல்வி, உங்களுக்கு ஆனா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேம்மா. டாக்டர் கிட்ட சொன்னாங்க அதிகமா போச்சுன்னா கர்ப்பப்பையில கட்டிலாம் எதுவும் இல்ல, எதுவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதிகமா போச்சுன்னா கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க டாக்டர்மா. இங்க செங்கல்பட்டுல பகவதி டாக்டர் தான் பார்த்தேன். சரிங்கம்மா. செல்வி, உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாசம் அதிகமா போகுது டாக்டர். நின்னுச்சு ஆனா இப்ப ஆனா கட்டி கட்டியா தான் போகுது டாக்டர். ரொம்ப
சரிங்க. வந்து நீங்கள் முக்கியமாக வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே பீரியட்ஸ் அதிகமாக ஆகுதுன்னா 2 விஷயம் தான் காரணமாக இருக்கும். கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கும், இல்லைன்னா கர்ப்பப்பையோட சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை ஒழுங்காக சுருங்கி விரிஞ்சதுனா தான் ஒரு 4 நாள் பீரியட்ஸ் ஆன பிறகு திருப்பி அது வந்து அது நின்று நார்மலாக வரும். அதாவது பல்கி யூட்ரஸ்ங்கிற கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகுனா தொடர்ந்து பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ஸோ இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான், அதுவும் முக்கியமாக இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை மருந்து மாத்திரைகள் மூலமாகவே கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வந்து நீங்கள் உடலில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துருங்க. முக்கியமாக வெள்ளை சர்க்கரை, மைதா சம்பந்தமான பொருட்கள், அதே மாதிரி வந்து ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்காதீங்க. ஸோ பால் சார்ந்த பொருட்கள் கார்போஹைட்ரேட் என்ன அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குல்லம்மா, பிரெட்டு, அதே மாதிரி ஸ்வீட்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்க வேண்டாம். பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹார்மோன்ஸை நம்ம உடம்புல உண்டு பண்ணும். அந்த ஹார்மோன் உடம்புல அதிகமாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைகளே உண்டாகுது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம திருப்பி சாப்பாட்டு மூலமாக அது போடுறதுனால திருப்பி அதிகமாகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உணவுப் பொருட்களில் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ கீரை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு கண்டிப்பாக சிகிச்சை முறைகள் இருக்குமா. ஒரு 3லேருந்து 6 மாதம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைன்னா நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை நேராக வந்து பாருங்கள். உங்கள் ரிப்போர்ட்ஸை முதல்ல நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. இல்லை, கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஒரு தடவை அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 3லேருந்து 6 மாதத்துலேயே கொஞ்சம் நார்மலாக சரியாயிடும். இந்த பீரியட்ஸ் அதிகமாக போகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் வந்து டெய்லி வந்து வாழைப்பூ வந்து நீங்கள் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்து நீங்கள் அது கூட கொஞ்சம் நீராகாரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா. பீரியட்ஸ் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். பட் திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சிகிச்சை முறைகள் தேவை. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர், பிசிஓடி பிசிஓஎஸ், ஸோ வந்து இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதுக்கான டயட், ஸோ அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் டாக்டர். ஓகே. ஸோ ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்த விஷயம் வந்து அவங்களோட கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கான உணவு முறைகள் நம்ம சொல்லியிருந்தோம். பட் எனிவே பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு என்ன விதமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும்? ஏன்னா முதல்ல இது ஏன் வருது அப்படின்னா அவங்களுடைய முறையற்ற உணவு பழக்கம் தான். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று சரியில்லாத சாப்பாடு, இல்லை கலப்பட உணவு. ஸோ இந்த 2 விஷயம் தான் உண்டாக்குது. ஸோ அதில் வந்து உணவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே அவங்க முதல் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதை முதல்ல தவிர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கக்கூடிய வந்து அந்த ஒரு ஏதாவது நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக வந்து நீங்கள் அதாவது நம்மளுடைய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய், அது கூட சின்ன இஞ்சி ஒரு துண்டு, அது கூட வந்து ஒரு பாதி லெமன். ஸோ இது 3ஐயும் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து நீங்கள் காலையில் வந்து எடுத்துக்கலாம். முதல் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நாள் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்து நீங்கள் ஜீரகம் சேர்த்த தண்ணி ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து நீங்கள் லவங்கப்பட்டை சேர்த்த டீ எடுத்துக்கலாம். ஸோ இது 3மே வந்து முதல்ல காலையிலேயே வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ரேட், வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஏன்னா இந்த நோயாளிகளுக்கு, தைராய்டு நோயாளிகளுக்கும் சரி, அதே மாதிரி உடல் பருமன் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி, மெட்டபாலிக் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மெட்டபாலிக் ரேட்னா என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த இது கம்மியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 விதமான பானங்கள் எடுத்துக்கிறதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அடுத்து வந்து வேணால் அவங்க ஒரு லூக் வார்ம் வாட்டரில் லெமன் ப்ளஸ் ஹனி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட ஃபுட் எடுத்துடணும். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பாதி உணவு வகைகள் காலையில் பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் வந்து எல்லா விதமான பழங்களுமே எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் மட்டும் அந்த மா, பலா, வாழை இது 3ம் தவிர்த்திட வேணும். ஸோ அது கூட மீதி பாதி வந்து அவங்களுக்கு காலையில் யூஸ்வலாக என்ன எடுத்துப்பாங்களோ ஒரு உப்மாவோ அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் அவங்க வந்து ஒரு மோர் இல்லை ஏதாவது ஒரு லெமன் டீ எடுத்துக்கலாம். மதிய உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கணும். முதல் பாதி வந்து சமைக்காத காய்கறிகள், கேரட், வெள்ளரிக்காய், அந்த மாதிரி பீட்ரூட், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாதி. ஸோ காலையில் டீ மாதிரியான விஷயங்கள், மத்தியானம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
பேர் லாவண்யா மேடம். சொல்லுங்கம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காண்டி தான் மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயது 27 2 குழந்தை இருக்கிறது. 2 குழந்தை இருக்கு மேடம். ஆபரேஷன் பேபி மேடம். ஆனா வந்து ஒரு நாள் தான் பீரியட் ஆகுது, அதுக்கப்புறம் ஆக மாட்டேங்குது. உடம்பு வெயிட் அதிகமா போடுது மேடம். லாவண்யா, உங்களுக்கு சிசேரியன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? சிசேரியன் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுது மேடம். 4 வருஷம். ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் பீரியட்ஸ் ஆகுறதுங்கிறது அந்த சிசேரியனுக்கு அப்போல இருந்தே இருக்கா இல்ல இப்பதான் இருக்கா உங்களுக்கு? இல்ல, இப்ப சிசேரியனுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த மாதிரி பிரச்சனை வருது. சரிங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இன்னும் ஒன்னும் ஸ்கேன்லாம் பண்ணல மேடம். தைராய்டு டெஸ்ட் மட்டும் எடுத்தோம், அதுலயும் ஒன்னு நார்மலா இருக்கு மேடம். நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த வெயிட் போடுறது வந்து உடலோட நடுப்பகுதியில், அதாவது வந்து வயிறு, தொடைப்பகுதி, மார்பு பகுதியில மட்டும் வெயிட் போடுதா இல்ல உடம்பு ஃபுல்லாவே வெயிட் போடுதா உங்களுக்கு? வயிறு லைட்டா வெயிட் போட்டுருக்கு மேடம். கை, தொடை அந்த இது மட்டும் தான் மேடம் வெயிட் போடுது. ஓகே. தூக்கம் எப்படி இருக்குமா உங்களுக்கு? என்னங்க மேடம்? தூக்கம் நான் வரல மேடம். ஓகே. தூக்கம் அதிகமா வருதான்னு கேக்குறேன். இல்ல மேடம், நார்மலா தான் மேடம் இருக்கு. நார்மலா இருக்கு. சரிங்க. சோ அதனால ஓகேமா, உங்களுக்கு வந்து இந்த உடல் பருமனால கூட உடல்ல வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு பீரியட் சரியா ஆகாம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரத்த பரிசோதனை, ரத்தத்துல ஹீமோகுளோபின் நம்ம செக் பண்ணணுமா. ஸோ அது நார்மலா இருக்கிற பட்சத்துல வந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்போது ஒரு நாள் மட்டும்தான் ஆகும். அது கூட வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். சிலருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கையில வெயிட் போடுது, உடம்போட நடுப்பகுதியில மட்டும் வெயிட் போடுது அப்படின்னா வந்து தைராய்டு வந்து இந்த டிஎஸ்ஹெச் வந்து 5 வரைக்கும் இருந்தால் நார்மல்னு சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு வந்து நீங்கள் 3க்கு மேலே போனாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து முதல்ல உங்களோட ஜீரண சக்தியை வந்து கொஞ்சம் நார்மல் பண்ணினாலே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாயிடுமா. ஸோ நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் வந்து சீக்கிரமாக செரிக்கக்கூடிய ஸ்டீம்டு ஃபுட்டு நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த உடல் பருமனும் குறையுமா. அது கூட கொஞ்சம் சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 3லேருந்து 6 மாதம் வந்து நீங்கள் ஸ்ட்ரீகேர் சிரப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரீகேர் சிரப்புங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹீமோகுளோபினையும் அதிகப்படுத்தும். வேறு ஏதாவது ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே அதை சரி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்டு கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதே மாதிரி ஃபுட்டுலேயும் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். பட் ஒரு முறை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்கம்மா. நம்மளோட ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணி ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு வேணும்னா மெடிசன்ஸ் வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் ஹேமலதா மேடம். நான் இங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து வயசு வந்து 34 ஆகுது மேடம். எனக்கு ஒரு டாட்டர் இருக்கா. அவளுக்கு வந்து 12 வயசு ஆகுது மேடம். செகண்ட் வந்து எனக்கு நிக்கவே இல்ல, 2வது குழந்தை. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. 2 தடவை IUI ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்ப வந்து 45 டேஸ் கன்சீவ் ஆயிட்டு 45 டேஸ்ல அபார்ட் ஆயிடுச்சு 2 தடவை. எனக்கு என்னன்னா LH வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். அது செகண்ட் டே வந்து எடுக்கும் போது 12.5 அந்த மாதிரி இருக்கு, கம்மியா ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கான மெடிசின்ஸ் குடுக்குறாங்க, அப்போ எனக்கு கம்மி ஆக மாட்டுது. அப்புறம் அதை கம்மி பண்ணாமே தான் எனக்கு IUI பண்ணாங்க. IUI பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா இப்ப எனக்கு PCODயும் இல்லன்னு சொல்றாங்க இப்போ பாக்கும் போது. இப்போ வந்து செகண்ட் வந்து எனக்கு நிக்குமா நிக்காதா? பாடி வெயிட் இன்க்ரீஸ்டா இருக்காமா? இல்ல மேம், எனக்கு வந்து நார்மலாவே வந்து செகண்ட் பேபிக்கு அப்புறம் வந்து என்ன வெயிட் இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் பேபிக்கு அடுத்தது என்ன வெயிட் இருந்தோ அதே வெயிட்ல தான் இருக்கு எனக்கு. சரிங்க, ஓகே. இன்க்ரீஸ்லாம் ஆகல எனக்கு. ஆனா வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்குமோ ஒரு 6 மந்த் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன்னா பீரியட்ஸ் ரெகுலரா வருது மேம். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்ட பிறகும் பீரியட்ஸ் ரெகுலரா வருது. அது ஒரு 4 மந்த்ஸ் வருது. திருப்பி வந்து 45 டேஸ் ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது எனக்கு. சரிங்கம்மா. ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி PCOS இல்லை அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த 4 மாசம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். திருப்பியும் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா திருப்பியும் வர ஆரம்பிக்குமா. ஸோ முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த LH ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரு தரிச்சாலும் அது உள்ளே போய் வந்து தங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும்.
ஸோ அதனால தான் நான் சொல்கிறது வந்து இந்த பிசிஓடி நோயாளிகளுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமா. நான் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாதத்தை சரி பண்ணக்கூடிய கழிச்சல் மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஹார்மோன்ஸ் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்தரிச்சாலும் வந்து அது அந்த முதல் 3 மாதத்துல தான் நிறைய அபார்ஷன் வரும் பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் தவிர்க்க முடியும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. அதில் வந்து அந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய முதல் 3 நாட்கள் வந்து ஒரு கழிச்சல் மருந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மந்த் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அயனாவரமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நான் வெள்ளிக்கிழமைகளில் வந்து காலையில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலுக்கும் மத்தியானம் வந்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வருவோம். ஸோ நேராக வந்து ஒரு முறை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கான சிகிச்சை முறைகள் வேறு பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக கரு தங்கும். தங்கின கருவும் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து ஒரு 10 மாதங்களும் வளர்ச்சி அடைந்து கரெக்டாக குழந்தையாக மாறும். சரிங்களா. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கருவை மட்டும், அதாவது கருமுட்டை உடையிறது மட்டும் நீங்கள் தூண்டுனீங்க அப்படின்னா அது நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா. ஸோ அதனால வந்து அந்த சிகிச்சை முறைகளை மாற்றி பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சேலத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். என் பேர் ரஜினி. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 25 வயசு ஆகுது. ஓகேம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? ஒரு 2 இயர்ஸா இர்ரெகுலர் பீரியடா போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் இங்க ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டு அதுல இருந்து ரெகுலரா ஒரு 6 months பீரியட் போயிட்டே இருக்கு. அம்மா நீங்க பேசுறது சரியா கேட்கல, டிவி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்கம்மா. நான் வீட்ல இருந்து வெளிய தான் வந்து பேசுறேன். உங்க லைன்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதுக்காக தான். சரி, எனக்கு ஒரு 6 மாசமா பீரியட் நிக்காம போயிட்டே இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. அதான் எனக்கு ஒரு 6 மாசமா பீரியட் நிக்காம போயிட்டே இருக்கு. சரிங்கம்மா. உடம்பு ரொம்ப ஊதிக்கிட்டே இருக்கு, வெயிட் அதிகமா போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்கம்மா, நீங்க ஏதாவது பிளட் டெஸ்டோ இல்ல வந்து ஸ்கேன் ஏதாவது பண்ணீங்களா? ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணா ஒரு ஹாஸ்பிடல்ல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. இன்னொரு ஹாஸ்பிடல் போனா அங்கெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஹாஸ்பிடல் போன மந்த் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. எனக்கு ஒரு 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் எந்த குழந்தையுமே நிக்கல. சரிங்க, அதாவது நீங்கள் நிறைய சமயங்களில் வந்து இந்த ஸ்கேன் பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் இல்லைன்னு சொல்கிற விஷயமே வந்து கொஞ்சம் தவறு தான். ஏன்னா வந்து அதனால தான் வந்து பிசிஓஎஸ்ங்கிறதே வந்து சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். 3 விதமான இதுவுமே அவங்க கூட இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் பரிசோதனையில் அது இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து உடல் பருமன் இருந்துகிட்டே இருக்குது, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, அந்த மேல் டைப் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிசிஓஎஸ் நோயாளின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது சரியாகாமல், அந்த ஹார்மோன் சரியாகலை அப்படின்னா இந்த மாதிரி தான் பீரியட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு எப்படின்னா எவ்ரிடே கொஞ்சம் ஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மாதம் வராது, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 நாட்கள் வந்து அதிகமான அளவு ப்ளீடிங் இருக்கும், திருப்பியும் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு ஒரு 3 மாதம் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது. அதை நம்ம சரி பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டோனாலே உங்களுக்கு வந்து உடல் பருமனும் குறையும், அது கூட இந்த மாதிரியான பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டியும் சரியாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்கம்மா. அதிகமான அளவு உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபினோட அளவும் கம்மியாயிரும், முடி கொட்டுறது, எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, சாப்பாட்டுலேயும் வந்து சத்தான ஆகாரம் எடுத்துக்கோங்க, அது கூட சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கோங்கம்மா. அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த உடல் பருமனும் குறையும், அது கூட இந்த மாதிரியான மாதவிடாய் அதிகமாக ஏற்படுறதும் குறையுமா. அண்ட் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் மெடிசன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் சுந்தரி மேடம். நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குடவாசல்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் பேசுறேன். எனக்கு என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 40 மேடம். என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட?
எனக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 1 or 2 days தான் மட்டும் பீரியட்ஸ் வரும். அது கொஞ்சம் லைட்டா தான் மேடம் இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தமாவே இருக்காது. இப்ப அப்பெல்லாம் வெயிட்டே கிடையாது மேடம், 47 தான் இருந்தேன். இப்ப ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் நிறைய போட ஆரம்பிச்சிருச்சு மேடம். தைராய்டு வேற வந்துச்சு மேடம் எனக்கு. அதோட வயிறு பயங்கரம். இன்னுமே ஏஎன்சி 7 months ஏஎன்சி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கேன் மேடம். என்னால சரியா சாப்பிட முடியறது இல்ல, மூச்சு விட முடியறது இல்ல, இப்படி எல்லாம் இருக்கு மேடம். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் மேடம். ஸ்கேன் பண்ணதுல வந்து யூரினரி பிளாடர்ல வந்து நீர் சேர்ந்துருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. அப்புறம் பல்கி யூட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் எனக்கு. சரிங்க. அதான் பீரியட்ஸும் சரியா ஆகாது, தைராய்டும் இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இப்ப 70 கிலோக்கு மேல வந்துட்டேன் மேடம் வெயிட். பிஃபோர் மேரேஜ் 47, 48 தான். சரிங்க. ஸோ உடல் பருமனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கணும். தைராய்டு வந்து ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா? 4 years ஆஃப்டர் டெலிவரி, மேரேஜுக்கு அப்புறம் தான் மேடம் இருக்கு. ஒரு 4 years இருக்கு மேடம். 4 years இருக்கு. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? கரெக்டா 40 மேடம். இப்போ 40 ஆகுது. சரிங்கம்மா. ஸோ நம்ம உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த தைராய்டு இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இதுக்கான சிகிச்சை முறைகளில் முதல்ல வந்து நம்ம வந்து வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். அது கொடுத்துட்டு அது கூட வந்து ஒரு 3 மாதம் வந்து அந்த தைராய்டோட பிரச்சனையும் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக சிகிச்சை முறைகள் தாம்மா தேவை. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது, அது கூட வந்து இன்னும் பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முழுசாகவே ஒரு 3லேருந்து 6 மாதம் கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிட்டால்தான் உங்களுக்கு சரியாகும். முதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனைகள் எல்லாமே வந்து 2வது பட்சம் தான். உடலில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகிறதோட ஒரு பக்க விளைவாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உடல் பருமனை குறைச்சிட்டாலே உங்களோட தைராய்டும் நார்மலுக்கு வந்துடும், அதே மாதிரி இந்த உடல் பருமனும் நார்மலுக்கு வந்துருமா. ஸோ நீங்கள் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிகிச்சை முறைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல கழிச்சல் மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் ஓரளவு அந்த உடல் பருமன் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துருமா. கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தீர்வாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மேடம் என்னுடைய பேர் வந்து கற்பகம் மேடம். சரிங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு 27 ஏஜ் ஆகுது மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர்? எனக்கு வந்து தைராய்டு இருக்குங்க. அது வந்து 2 years இருக்குங்க. எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. சரிங்கம்மா. பாப்பாக்கு வந்து 8 years ஆச்சுங்க. செகண்ட் பேபிக்கு நாங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஹாஸ்பிட்டல் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கோங்க. பட் ஆனா எனக்கு பேபி இன்னும் ஃபார்ம் ஆகுது மேடம். தைராய்டுனால இருக்குங்களா? தைராய்டோட அளவு எவ்வளவு இருக்குமா? TSH ஓட அளவு 9.5 இருக்குங்க மேடம். 9.5ங்கிறது ரொம்ப அதிகமாச்சேமா. 100 ml டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேங்க மேடம். எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ தைராய்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து குழந்தை நிற்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குமா. ஸோ அதை சரி பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். தைராக்ஸ் பில்ஸ் கிடைக்கும், அது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். பட் நம்மளோட சிகிச்சை முறைகள் வெறும் வந்து மருந்து மாத்திரைகள் மட்டும் இருக்காது, அது கூட வந்து உங்களுக்கு வந்து முதல்ல இந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கான காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான கழிச்சல் மருந்துகள் நம்ம கொடுப்போம். ஸோ அது கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸும் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது யோகா பயிற்சிகளும் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம CD அண்ட் புக்ஸே நம்ம அனுப்பிச்சு கொடுப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி செய்ய ஆரம்பிங்க. ஸோ இந்த 2 விதமான இதுவும் நீங்கள் செஞ்சீங்க, அதாவது மெடிசன்ஸும் எடுத்துட்டு அது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரியான யோகா பயிற்சிகளும் செஞ்சீங்க அப்படின்னா வந்து அந்த TSHோட அளவு வந்து கம்மியாகும். அந்த TSH அளவு கம்மியாச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கன்செப்ஷன், அதாவது வந்து கர்ப்பம் தரிக்குமா. ஓகே மேடம். இப்போ எனக்கு பீரியட்ஸும் சரியா ஆகிறது இல்லைங்க மேடம், அது எதனால? தைராய்டு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக பீரியட் சரியாகாதுமா. முக்கியமாக நம்ம தைராய்டு பிரச்சனைக்கு நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது அந்த தைராய்டு ஹார்மோனில் தான் வந்து அந்த கிளாண்டில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தைராய்டு உருவானால் கூட அது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்முக்கு வர்றது நம்மளோட கல்லீரலோட ஒரு செயல்பாடு அதுக்கு முக்கியமாக தேவை. இந்த கல்லீரலில் நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக இல்லை, நம்ம வந்து தவறான உணவு பழக்க வழக்கம் வச்சுருக்கோம், இல்லை நிறைய மருந்துகள் வந்து வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷனே நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த கல்லீரலோட செயல்திறன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து உடலில் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவோம். டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்பொழுதே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த தைராய்டு வந்து இந்த T3 T4 அந்த இது கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வரும். ஸோ அப்படி வரும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இந்த தைராய்டோட பிரச்சனை வந்து சரியாயிடும்.
நிறைய சமயங்களில் நீங்கள் தைராய்டோட பிரச்சனைக்கு வெறும் தைராக்சின் எடுத்துக்கும் போது அதோட பிரச்சனைகள் சரியாகிறதில்ல. அதற்கு ஒரு முறையான அணுகுமுறை தேவைமா. கல்லீரலோட செயல்திறனையும் அதிகப்படுத்தணும். முக்கியமாக நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து அந்த செரிமான மண்டலத்தை வந்து கொஞ்சம் நார்மல் படுத்தணும். இந்த முறையில் சிகிச்சை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து தைராய்டும் நார்மல் வரும், உங்களுக்கு குழந்தையும் சீக்கிரமாக கிடைக்குமா. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். நான் வந்து நாகர்கோவில்ல இருந்து ஷீபா பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? 42, எனக்கு வந்து தான் கேட்கணும். 42 வயசாதா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? அதாவது நார்மல் பீரியட்ஸ் தான் 3 நாள் தான் இருக்கும். சடனா ஒரு மந்த் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. அப்புறம் வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னாங்க. ஸ்கேன் பண்ணப்போ ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. 1.5 2.5 இந்த மாதிரி 3 ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கேனை பார்த்த உடனே யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு தான் சொன்னாங்க டாக்டர். எனக்கு 2 டெலிவரி நார்மல் தான். அப்போ ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நான் ரிமூவ் பண்ணல. அப்புறம் ஹோமியோபதி மருந்தத்தை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்து திடீர்னு 1 இயர்ல திடீர்னு ஓவர் ஆயிடுச்சு. திருப்பி வந்து ஆயுர்வேதா இப்போ 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். இது ப்ராப்ளம் தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. இப்போ 2 வருஷமா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆனா ப்ளீடிங் வந்து குறையல. செகண்ட் டேலாம் வயிறு நல்லா வலிச்சுட்டு ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஒரு 5-6 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் குறையும். திருப்பி அடுத்த மாசம் அதே மாதிரி. ஆனா நான் வந்து ஃபுட்டுலயும் வந்து மற்ற மாதிரி எந்த ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வெறும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுப்பேன். ஆனா எதுவுமே எனக்கு உடம்புல வந்து ஏற்பல. நான் எந்த மருந்து எடுத்தாலும் எனக்கு உடம்புல சேரல. நான் சாப்பிட்டதுக்கான எந்த பலனும் இல்லை. ரொம்ப டயர்டு, ரொம்ப அனிமிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீக்னஸ்னால ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம்னு சொல்றாங்க. மருந்தும் நான் கஷாயம் அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இடையில ஒரு 2 months வந்து வேற மருந்து எடுத்தேன். அதுல ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், அதுல ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயுர்வேத மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டு, தலைச்சுட்டு, லோ பிபி, லோ சுகர் இருக்கு. ரொம்ப அனிமிக்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஹெச்பி குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபுட்டு நிறைய வாட்டர் எடுப்பேன் டாக்டர். காலையில எழுந்தோன்னு வாட்டர் நிறைய எடுப்பேன். ஃபுட்டும் வந்து வேற எந்த வித்தியாசமான ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. ஃப்ரூட்ஸ் டோஸ் என்ன ஒரு பசி கிடையாது, சாப்பிட முடியாது, மூச்சு முட்டுன மாதிரி இருக்கும். உடம்பு வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட் தான். எனக்கு உடம்புல வந்து எந்த சத்துமே எடுக்கல. நான் எடுக்கிற எந்த ஒரு ஃபுட்டுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகே ஷீபா, வந்து உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறதுக்கான விஷயத்துக்கு நீங்கள் கர்ப்பப்பை நீக்க வேண்டிய அவசியம் எப்போவுமே இல்லை. பட் அந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக ஆகும் பொழுது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா தென்னம்பூ கிடைக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அந்த தென்னம்பூ எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 2 சின்ன வெங்காயம், அது கூட நம்ம சாதம் வந்து வடித்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, நீராகாரம் சொல்லுவோம். ஸோ இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல அந்த ஒரு கைப்பிடி அளவு அந்த தென்னம்பூவை வந்து நீங்கள் அந்த நீராகாரத்தோடு சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிடுங்க. அது கூட ஒரு சின்ன வெங்காயம். ஸோ இது மாதிரி போட்டு அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்கம்மா. முதல் 3 நாட்கள் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க, பீரியட்ஸ் அதிகமாக ஆகும்போது. ஸோ அதிலே வந்து அந்த ப்ளீடிங் ஓரளவு வந்து உங்களுக்கு நின்றுடும். பட் இருந்தால் கூட வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரியாகலை அப்படின்னா வந்து அப்பப்போ ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகும். நான் இதற்கான சிகிச்சை முறைகள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகுதுன்னா அந்த பிரச்சனைக்கான விஷயம் வந்து கர்ப்பப்பையில் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான அளவு ஹார்மோன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி டயட்டில் வந்து நான் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பால் சார்ந்த பொருட்கள், அதே மாதிரி ரீஃபைண்டு சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின தானிய வகைகள் எடுத்துக்கோங்க, பப்பாளி எடுத்துக்கோங்க, அது மாதிரி வாழைப்பூ எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாயிடும். பட் அது கூட வந்து கொஞ்சம் சிகிச்சை முறைகளும் தேவை. ஏன்னா ஒரு 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிகிச்சை முறைகளும் வந்து தேவை. அந்த சிகிச்சை முறைகள் வந்து தான் ஒரு முறையான சிகிச்சை முறையாக இருக்கணும். ஏன்னா வந்து கர்ப்பப்பையை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்பப்போ மட்டும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து நம்ம அது கூட சேர்த்து கல்லீரலையும் வந்து சேர்த்து சரி பண்ணுறோம், உடலோட வளர்சிதை மாற்றத்தையும் தூண்டக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சரியாகுமா. நான் சொன்ன இந்த முறைகளை கடைப்பிடிங்க. அது கூட மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள்.
கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட பிரச்சனை வந்து சீக்கிரமா வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர், உணவு முறைகள் பத்தி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து காலர்ஸ் வந்து கேட்கறது என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றீங்க டாக்டர்? ஓகே, முக்கியமாக வந்து அந்த மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பிசிஓஎஸ் நோயாளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த எண்டோமெட்ரியம் அதாவது அளவுக்கு அதிகமாக திக்காகக்கூடிய இவங்க எல்லாமே வந்து அதாவது தானாக இறை தேடி சாப்பிடக்கூடிய அந்த மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பால்னா அவங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பால் சார்ந்த பொருட்கள் முக்கியமாக தவிர்த்துடணும். அது கூட வந்து சிக்கன், ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் தவிர்த்துறது, அதாவது நாட்டுக்கோழி இல்லை, இந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து தவிர்க்கிறது நல்லது. அது கூட வந்து வெள்ளை சர்க்கரை வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அது கூட மைதா சம்மந்தமான பொருட்கள், ப்ரிசர்வ்டு ஃபுட் நம்ம சொல்லுவோம், அதாவது வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து உண்டாக்கின பொருட்கள், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது கொஞ்சம் நல்லது. சாப்பாட்டில் நான் சொன்ன மாதிரி காலையிலே வந்து ஒரு நல்ல பானம் எடுத்துக்கிறது நல்லது. அது கூட வந்து அவங்க ஃபுட்டை வந்து 3 வேளையை சாப்பிட்றதா 6 வேளையாக கொஞ்சம் பிரித்து சாப்பிடணும். நைட்டு ஃபுட்டை வந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே அவங்க சாப்பிடணும். ஸோ இது வந்து முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து 25% அவங்களோட பிரச்சனை சரியாயிடும். இது கூட வந்து யோகா பயிற்சிகளும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். அதிகமாக போகும்போது சிகிச்சை முறைகளும் தேவைப்படும். ஓகே, கண்டிப்பா. அண்ட் தொடர்ந்து டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம், நான் சத்யா பேசுறேன் மேடம், பெரியகுளத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான் மேம். எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. சரிங்கம்மா, என்ன சொல்றீங்க? 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு ஒரு 1 இயர்ல, தம்பிக்கு 1 இயர்ல. இப்ப என்னன்னா எனக்கு வெயிட் போடு, ஆனா வயிற்றுல வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு மேம், வெயிட் ஓவரா இருக்கு. ரொம்ப தூரம் கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. கொஞ்சம் கால் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து உட்காந்துனா கால் சூக பிடிக்குது மேடம். சரிங்கம்மா. சத்யா, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டா ஆகல இல்லையா? பீரியட்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகுது மேடம். அதெல்லாம் கரெக்ட் ஆகுது. பாடி வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வயிற்றுல மட்டும் அதிகமா இருக்கு மேடம். மத்த உடம்புல கூட அவ்வளவா தெரியல, ஆனா வயிறுல மட்டும் வயிறு சைடுல மட்டும் அதிகமா இருக்கு மேடம். தூக்கம் எப்படி இருக்குமா உங்களுக்கு? தூக்கம்லாம் நார்மலா இருக்கு மேம். எப்பயும் போலதான் தூங்குறேன். ஓகே, உங்களுக்கு வயிறு பகுதியில் மட்டும் அதிகமாக வெயிட் போடுறதுனால, அதாவது பின் பகுதியில் வந்து பேக்கில் வந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து கால் வந்து மரத்து போகிறது இதெல்லாம் உண்டாகும். இந்த வெயிட் குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. முக்கியமாக வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சாப்பாட்டில் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எடுத்துக்காதீங்க. அதுலேயும் நைட்டு ஃபுட்டு வந்து ஒரு 7:30 8க்குள்ளேயே எடுத்துருங்க. ஸோ இது கூட நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸ் அண்ட் பில்ஸ் கிடைக்கும். அது கூட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீடாக்ஸ் ரெஜுனேட்டரும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ், அதே மாதிரி டயட்டில் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு இந்த வயிறு பிரச்சனை சரியாயிடுமா. வயிறு கொஞ்சம் வந்து உள்ளே போயிட்டாலே உங்களுக்கு இந்த கால் மரத்து போகிறதும் தானாகவே வந்து சரியாயிடும். சாப்பாட்லேயும் வந்து நீங்கள் நிறைய வந்து கார்போஹைட்ரேட், அதாவது வந்து நிறைய சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிட்டு புரோட்டீன் உணவுப் பொருட்களை நிறைய முளைக்கட்டின பயிறு வகைகள், அதே மாதிரி வந்து வேக வச்ச காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. 3 வேளை உணவுங்கிறத 6 வேளையாக பிரித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட்டும் குறையும், அது கூட இந்த கால் மரத்து போகிறதும் சரியாகுமா. வந்து உடம்பு வெயிட் போடுறதே வந்து சரியான ஃபுட் ஹேபிட் இல்லாதனால, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் நேம் ரேணுகா. என் மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆச்சு மேடம். எனக்கு ஏஜ் வந்து 42 ஆகுது. மாஸ்ட் ஹெல்த் செக்அப்ல ஒரு 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம். என் ஹெல்த்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனா எனக்கு கன்சீவ் ஆக மாட்டேங்குது மேடம். ஓகே 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 ரேணுகா, உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலர் ஆகுது? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு மேம். என்ன வயசாகுது உங்களுக்கு? 42 ஆகுது மேம். 42. மேரேஜ் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? 8 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகேம்மா. ஸோ எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம ஏஜ் அதிகமாகும் போது அந்த கருமுட்டை வந்து உண்டாகக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாகுமா உங்களுக்கு. ஸோ அதற்கான வந்து சிகிச்சை முறைகள் இருக்குது. பட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருமுட்டை வந்து அதோட எண்ணிக்கை வந்து வெடித்து வெளியாகுது, அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும்.
சாப்பாட்டில் நிறைய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியலான வந்து கலர்ஸ் எதுவும் சேர்த்துக்காதீங்க, முக்கியமாக கர்ப்பம் தரிக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ மஞ்சள் அந்த மாதிரியான மசாலா பொடியெல்லாம் நீங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா 40 வயசு அப்படிங்கிறப்போ வந்து அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதை நம்ம தூண்டணும் அப்படின்னா வந்து இயற்கையான முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸோட ஒரு தடவை நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து ஃபோன்லேயோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணுங்கிறத ஃபர்தராக உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, தேங்க் யூ. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்க, உங்களோட பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்மா, ராஜபாளையம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 24. என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா? உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் irregularity இருந்தது. இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால கொஞ்சம் ரெகுலரா வருது. இப்போ ஒரு 6 months கிட்ட ரெகுலரா வந்துச்சு. இப்போ கொஞ்சம் நாள் வந்து தள்ளி போயிருக்கு, ஒரு 10 நாள், ஒரு 7-8 நாள் கிட்ட தள்ளி போயிருக்கு. டெஸ்ட் வந்து 4 daysல பார்த்தா ஒன்றும் தெரியல, யூரின் டெஸ்ட் பார்த்ததுல. இப்போ ஏதாவது தங்கிருக்க சான்ஸ் இருக்கா, இல்லை சும்மா தான் தள்ளி போகுதா மேம்? உங்க பேர் என்னம்மா? முருகலட்சுமி. ஓகே முருகலட்சுமி, நீங்கள் வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா முதல்ல காலையில் ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் வந்து செக் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீக்லி பாசிட்டிவ், இன்கேஸ் வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆயிருந்தது அப்படின்னா வந்து வீக்லி பாசிட்டிவ் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நான் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருந்தது அப்படின்னா வந்து சில பேருக்கு இந்த மாதிரி தள்ளி போகும். நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணுங்கம்மா. அப்படி ஏதாவது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கோங்க. அட் ப்ரெசன்ட் நீங்கள் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்கம்மா. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாகவும் எடுத்துக்கோங்க. நான் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை காய்கறிகளில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. காலையில் ஃபஸ்ட்டு யூரினில் முதல்ல செக் பண்ணுங்கம்மா. ஸோ அதுக்கப்புறமா வந்து திருப்பி, அதாவது நீங்கள் ஒரு 40 நாட்களில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் வந்து டெய்லி இப்போ 6 months சாப்பிட்டு தான் மேம் இருக்கேன். கருமுட்டைக்கு கூட இன்ஜெக்ஷன் கூட போன மாசம் பீரியட் டைம்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாங்களா? சரிங்கம்மா. அப்ப நீங்க வந்து சக்சஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாசம் கேப் விட்டுட்டு அடுத்த மாசம் மறுபடியும் இன்ஜெக்ஷன் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோலிக் ஆசிட் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. சரிங்கம்மா, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. காலையில ஃபர்ஸ்ட் யூரின்ல, அதாவது நீங்க நைட்டே வந்து அந்த ஸ்ட்ரிப் வாங்கி வச்சிடுங்க. ஏர்லி மார்னிங் நீங்க 4 o'clock எழுந்தாலும் சரி, 5 o'clock எழுந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூரின்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல தெளிவா தெரியும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ஒரு தடவை டாக்டரை போய் பாருங்க. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மாயாதான், நெய்வேலில இருந்து மாயாதான் சித்ரா பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். என்னோட ஏஜ் வந்து 25 years ஆகுது மேடம். சரிங்கம்மா, என்ன கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது மேடம். குழந்தை என்ன கருத்தரிக்கல மேடம். இப்போ கைனகுடி டாக்டர் ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்கோம். அவங்க இப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் ஆகுது. தைராய்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அப்டாமன் ஸ்கேன் பார்த்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் ஓவர்ல சிஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆகுது. ஆனா ஐயுஐ ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க டாக்டர். அது ஐயுஐ ட்ரை பண்ணலாமா இல்ல நேச்சுரலாவே ட்ரை பண்ணலாமா பிரெக்னன்சிக்குன்னு கேட்கணும் மேடம். உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணினா அப்படின்னா இயற்கையான முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈவன் தோ நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு கர்ப்பம் தரிச்சால் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த முதல் 3 மாதத்தில் வந்து அந்த அபார்ஷன் ஆயிடுது. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸை நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ அதனால் வந்து உணவு முறையிலையும் வந்து நான் சொன்ன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள். அது கூட டெய்லி ஒரு 45 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள்.
அது கூட வந்து நம்ம வந்து இந்த கர்ப்பம் தரிக்காத பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசிஓடியும் கூட தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம அந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய முதல் 3 நாட்களில் வந்து நம்மளுடைய ஸ்ரீகேர் தைலம் வந்து கொடுப்போம். அந்த தைலம் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 30 ml வந்து நீராகாரத்தோடு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கர்ப்பம் தரிச்சாலும் அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதங்களில் வந்து அது அபார்ஷன் ஆகாமல் அது அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. இயற்கையான முறையிலே உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியும். ஸோ அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. என்ன விதமான சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை கிடைக்குமா உங்களுக்கு? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து ரிஜ்வானா பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் மகளுக்கு கேட்கிறோம் மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்க மகளுக்கு? 18 வயசு மேடம். 3 மாசத்துக்கு தான் பீரியட் ஆகுது மேடம். சரிங்கம்மா. 3 மாசத்துக்கு பீரியட் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டினதுக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்றாங்க. 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்றாங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு கூட வந்து ஏதாவது மோஷன் போறப்ப ரத்தம் போறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம். இல்ல சரியா சாப்பிட மாட்டாங்களா அவங்க? சாப்பாடு அவ்வளவு சாப்பாடு மாட்டாப்பி. சரியா சாப்பிடலன்னா அவங்களுக்கு ரத்த சோகை உண்டாகுமா? ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா பீரியட்ஸ் சரியா ஆகாது. ஏன்னா ரத்தம் இருந்தா தானே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு. உடல் பருமன் ஏதாவது இருக்குங்களா? மாசம் மாசம் அப்புறம் ஆகுது, அப்புறம் நின்று அப்படி மேடம் நின்றுச்சு. சரிம்மா, உடல் பருமன் ஏதாவது பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா? பாடி வெயிட் இருக்கு மேடம். சரிங்கம்மா, அப்போ கொஞ்சம் நீங்க வந்து உணவு முறையிலையும் மாற்றம் பண்ணணும். ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கணுமா. உங்களுக்கு எடுத்துக்கும் போது மட்டும் வந்து பீரியட்ஸ் வருது, திருப்பி அது அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும். சாப்பாட்டில் நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா ஆட்டு ஈரல் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாமே, முருங்கைக்கீரை முக்கியமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஸோ சாப்பாடு வந்து தேவையான அளவு வந்து கரெக்டான நேரத்தில் சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா வந்து பாடி வெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக காலை சாப்பாடை தவிர்த்துருவாங்க. அது ரொம்ப தப்பு. அது இன்னும் வெயிட்டையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. அது கூட வந்து பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கமும் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து திருப்பி வராமல் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியுமா. உணவு முறையிலே மாற்றம் பண்ணுங்க. அது கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிகிச்சை முறைகளும் தேவை. நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் டாக்டர், இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி, பிசிஓஎஸ் இதற்கான விளக்கமும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.